கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை பயணத்தில் இயேசு என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் இயேசு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புகிறீர்களா? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிற வேறு வேத பகுதியை வாசிக்கலாம். ஏசாயா 41:10. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகழாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். சதா காலமும் உங்களோடு கூட இருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் கூட இருக்கிறார். எல்லா மனிதனுக்கும் ஆண்டவர் தான் வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். ஒரு சிலர் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்கள். சிலர் விசுவாசிப்பதில்லை. ஆனால் விசுவாசிக்கிறவர்களோடு கூட மட்டும்தான் ஆண்டவர் இருக்கிறார் என்று பொருள் அல்ல. எல்லா மனிதனோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய அன்பையும் அவருடைய ஆறுதலையும் பெற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் இயேசு இருக்கிறார். ஆண்டவர் கூடவே இருக்கிறார். முதல் ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது அந்த மனிதனை விசாரிப்பதும் அந்த மனிதனுக்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி கொடுத்திருப்பதையும் வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது மனிதர்கள் மேல் ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. மனுகுலத்தை உண்டாக்கினவர் அவர் மட்டும்தான் உண்டாக்கின மனிதனோடு கூட எப்பொழுதும் இருக்க முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கிறீர்கள் என்பதை பார்த்து, ஐயோ நான் இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறேன், ஆண்டவர் என்னோடு கூட இருந்தா இதெல்லாம் ஏன் இப்படி எனக்கு நடக்குது, ஆண்டவர் என் கூட இருந்தா நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆண்டவர் என் கூட இருந்தா நான் ஏன் இவ்வளோ துன்பப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நீங்கள் அப்படி நினைத்தாலும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். எப்படியா சொல்றீங்க? வேதம் அதுதான் சொல்லுகிறது. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் இயேசு இருக்கிறார். எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் கூட இருக்கிறார். உறுதியை சொல்ல முடியும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், மனிதனை படைத்தவர், மனிதனுக்கு நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினவர், மனிதனை படைக்கும் போது மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கி அவருடைய நாசியிலிருந்து ஜீவ சுவாசத்தை ஊதினாராம். அவருடைய நாசியிலிருந்து ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் 7வது வசனத்தை கவனித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி
ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார். தேவன் மனுஷனை உண்டாக்கின நாளிலிருந்து இந்த நாள் வரையும் மனுஷனோடு கூட தான் தேவன் இருக்கிறார். ஆனால் மனிதர்கள் தான் இன்றைக்கும் ஆண்டவரை அறிய முடியாதபடி, உணர முடியாதபடி எங்கேயோ தேடி அலைகிறார்கள். ஆனால் தேவன் ஒவ்வொரு மனிதனோடு கூடவே இருக்கிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஒரு மனிதனை பார்த்தீங்க சொல்றார். நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகழாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொல்லுகிறார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூடவும் ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் அருகாமையிலேயே ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவர் இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், ஐயா நான் ரொம்ப பாவியான மனுஷன், நான் ரொம்ப அக்கிரமான மனிதன், எல்லாருக்கும் துரோகம் பண்ணின மனிதன், நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கையை கெடுத்தவன், என்னோடு கூட அவர் இருப்பாரா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, எல்லா மனிதனோடு கூட அவர் இருப்பார். சதா காலமும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். மனிதன் மீது அவர் வைத்த அன்பு, மனிதன் மீது அவர் வைத்த நேசம் மாறவே மாறாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை படைத்திருக்கும் போது அவர் நம்மோடு கூட இராவிட்டால் அவருக்கு என்ன பலன்? இன்றைக்கு கடவுள் மனிதர்களோடு கூட இல்லாமல் போனால் அவர் கடவுளாய் இருப்பதற்கே அர்த்தம் இல்லை என்பதுதான் உண்மை. மனிதர்களோடு கூட இருப்பதற்கு தான், மனிதர்களுக்கு உதவி செய்வதற்கு தான், மனிதர்களோடு கூட சதா காலமும் வாழ்வதற்கு தான் தேவன் இருக்கிறார். அவர் சொல்றார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா இந்த வார்த்தை? உன்னுடனே கூட இருக்கிறேன். நீங்கள் எங்க வேணாலும் இருங்க, எந்த சூழ்நிலை வேணாலும் இருங்க இப்போ, ஆனா ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருப்பதை அறிவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இன்னைக்கு அது உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, அவர் அறிவதற்கான வழிகளை இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு மனிதன் தேவனை அறிகிற அறிவிலே வர வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். அவர் ஊதின நாசியின் ஜீவ சுவாசம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கும் பொழுது தேவனும் அந்த மனிதனோடு இருக்கிறார் என்று தான் பொருள். அவர் படைத்து ஆதாமை, அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்கினார், ஒரு குடும்பத்தை உண்டாக்கினார். அவர்கள் பூமியிலே பலுகி பெருக வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு, ஆதியாகமம் 1 27வது வசனத்தை 28வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷரை சிருஷ்டித்தார், அவனை தமது சாயலாகவே சிருஷ்டித்தார். தேவன் மனிதனை தன்னுடைய சாயலிலே சிருஷ்டித்திருக்கும் போது தேவன் எப்போதும் மனிதனோடு கூட இருக்கிறார். எல்லா மனிதனோடு இருக்கிறார், சிருஷ்டித்தார். அது மட்டுமல்ல, ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு 28வது வசனம் வாசிக்கிறேன். தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும்
ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் ஆதி மனிதன் ஆதாமையும் ஆசீர்வதிக்கும் பொழுது, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு மனிதர்கள் பலுகி பெருகி பூமியிலே வாழ்கிறார்கள். கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முழு உலகத்திலும் மனுகுலம் பலுகி கொண்டே இருக்கிறது, பெருகி கொண்டே இருக்கிறது. எவ்வளவு அழிவுகள் வந்தாலும் மனுகுலம் பெருகி கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படியானால் பலுகை பெருக சொன்ன ஆண்டவர் எப்பொழுதும் கூட இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு மனிதன் தனிமையை உணர்கிறான். தேவன் தன்னோடு கூட இருப்பதை அறியாமல் அநேகர் தவிக்கிறார்கள். சில ஆபத்து காலத்தில், சில துன்ப நேரத்தில் ஆண்டவர் என்னோடு கூட இருந்திருந்தா ஏன் இப்படியெல்லாம் எனக்கு நடக்குது, ஆண்டவரே இல்லையா என்று சொல்லி சிலர் எண்ணுவது உண்டு. சிலர் இராணுவத்திலே கடவுளே இல்லை என்று சொல்லுகிறார்கள். சிலர் தங்கள் அறிவே மேலானது என்று நம்புகிறார்கள். சிலர் தங்கள் ஞானமே மேலானது என்று நம்புகிறார்கள். ஆனால் உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது என்று பவுல் 1 கொரிந்தியரில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. மனிதர்கள் தங்கள் உலக ஞானத்தினால் கடவுளை அறியவே முடியாது. ஒவ்வொரு மனிதனும் தேவனை அறிய வேண்டுமானால், ஒவ்வொரு மனிதனும் என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் ஆண்டவர் துணையாக இருக்கிறார் என்று அறிய வேண்டுமானால், அவர் கூட இருப்பதை பார்க்க வேண்டுமானால், அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவே, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பிதாவின் தேவனாகிய கர்த்தரை அறிவதற்கு இயேசுவே வழி. இந்த உலகத்தில் இயேசுவை எந்த மனிதன் தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறானோ அவன்தான் தேவன் எப்பொழுதும் கூட இருக்கிறதை உணர முடியும். இயேசு என்கிற ஒரு நாமத்தை எந்த மனிதன் உச்சரிக்கிறானோ, யாராயிருந்தாலும் இயேசுவே என்று கூப்பிடுகிறவர்கள், இயேசு என்ற பெயரை உச்சரிக்கிறவர்கள் தேவன் கூட இருக்கிறதை அறிய முடியும். அந்த பெயரை விட்டு வேறு விதமாக ஒரு மனிதன் கூப்பிடுவானால் தேவனை அறிவது ரொம்ப கடினம், அறிவதற்கு வாய்ப்பே இல்லை. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானே ஒரு மனிதனுக்கு வழியும் சத்தியும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நானே கர்த்தர், என்னை இல்லாமல் உங்களுக்கு இரட்சகரே இல்லை. நானே கர்த்தர், நானே கடவுள், என்னை இன்றி யாரும் இல்லை என்று ஆண்டவர் கூறுவதை பார்க்கும்போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது விளங்குகிறது. இந்த ஆண்டவரை அறிவதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் சொல்லுகிறபடி நடந்து கொள்வதற்கு உங்கள் மனதை திருப்ப வேண்டும். மனதை திருப்ப வேண்டும். தேவனை அறிகிற அறிவு ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும்பொழுதுதான் அவர் வாழ்க்கை பயணத்தில் கூட இருக்கிறது அறிய முடியும். இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் சில நேரம் தேவனை அறிவதை விட்டுவிட்டார்கள். தேவன் தன்னோடு கூட இருப்பதை விசுவாசிக்காமல் போய்விட்டார்கள். 430 வருஷம் எகிப்தில் இருந்தாலும் ஆபிரகாம், தேவன் அவனிடத்தில், ஆபிரகாம் இடத்திலே
உன் ஜனங்கள் அந்நிய தேசத்தில் 430 வருஷம் இருப்பார்கள், அவர்களை நான் விடுதலையாக்கி கொண்டு வருவேன் என்று வாக்கு கொடுத்தவர் அந்த எகிப்து தேசத்தில் அவர்களோடு கூட அவர் இருந்தார். ஆனால் அவரை அவர்கள் 430 வருஷம் அறிய முடியாமல் இருந்தது. அதற்கு காரணம் அவர்கள் அடிமைத்தனம். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், தேவன் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருந்தாரோ? இல்லை, அவர்கள் அந்த சூழ்நிலையும் தாங்கள் எப்படி உருவாக்கப்பட்டோம், தன்னை சிருஷ்டித்தது யார், எங்கிருந்து நம்ம வந்தோம் என்று நினைத்து பார்க்கவே இல்லை. இன்றைக்கும் மனிதர்கள் நாம் எப்படி உருவாக்கப்பட்டோம், இந்த அளவுக்கு அழகா படைக்கப்பட்டிருக்கிறோம், இப்படி ஒரு சுவாசம் நமக்குள்ள இருக்கிறது, இப்படி உணர்வுகள் இருக்கிறது. நம்மை படைத்த ஆண்டவர் ஒருவர் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அவர் எங்கேயும் இருக்க மாட்டார், என்னோடு கூட இருப்பார் என்ற நம்பிக்கை விசுவாசம் இன்றைக்கு மனிதர்களுக்கு இல்லை. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லாமல் இருந்தா என்றைக்கோ நீங்கள் மரித்து போயிருப்பீங்க. ஒவ்வொரு மனிதனோடு கூட அவன் வாழ்க்கை பயணத்தில் இயேசு இருக்கிறார். அவன் வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் இல்லாமல் ஒரு மனிதனும் வாழவே முடியாது. அவர் நினைத்தால் மனுகுலத்தையே அழித்து விட முடியும். வேதம் சொல்லுகிறது, நோவாவின் காலத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களும் தேவனை அறியக்கூடாதபடிக்கு கொடூரமான பாவம் செய்தவர்களாயிருந்தார்கள். ஒரு மனிதனாலும் தேவனை அறியவே முடியவில்லை. ஆனால் நோவா மாத்திரம் தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த நோவா மாத்திரம்தான் தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கூட இருக்கிறார் என்பது உணர்ந்தான். தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்ற அறிவு அவனுக்கு உண்டாயிற்று. என் வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை படைத்த தேவன் என்னை எல்லா விதத்திலும் பலுகி பருகி பெருக பண்ணுவார் என்ற ஒரு விசுவாசம் இந்த நோவாவுக்கு இருந்துச்சு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நோவா வாழ்ந்த காலத்தில் திரளான மக்கள் நோவாவோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முழு உலகமும் தண்ணிக்குள்ள அழிக்கப்படும் போது நோவா மாத்திரம் காப்பாற்றப்பட்டான். ஏன்? இந்த நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான். ஆனால் ஒரு மனிதனும் தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை விசுவாசம் இல்லாமல் கொஞ்சம் கூட நோவாய் வணங்குற, நோவாய் தேடுகிற கடவுளை தேட அவர்களுக்கு மனமே இல்லை. நோவாவோடு கூட வாழ்ந்தார்கள், நோவாவின் வம்சத்தில் பிறந்தார்கள், நோவாவின் வம்சத்தில் தான் அவர்கள் வந்தார்கள். ஆனால் நோவா மாத்திரம் தன் வாழ்க்கையில் ஆண்டவர் கூட இருக்கிறதை உணர்ந்தான். ஆனால் நோவாவின் வம்சத்தாரோ, நோவாவால் உருவாக்கப்பட்ட ஜனங்களோ ஆண்டவர் கூட இருந்ததை உணரவே இல்லை. காரணம், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. நோவாவுக்கு மட்டுமே அந்த கிருபை கிடைச்சதா? வேதம் சொல்லுகிறது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சதுன்னு. ஆனால் கடவுள் எல்லா மனிதனுக்கும் தான் அந்த கிருபையை கொடுத்தார். நோவாவின் காலத்தில் எல்லா மனிதனையும் ஆண்டவர் நேசித்தார். காரணம், நோவாவை போல தேவனோடு சஞ்சரிப்பதற்கு, தேவனோடு பயணிப்பதற்கு, தேவனை தன் வாழ்க்கை துணையாக வைத்துக் கொள்வதற்கு, தேவனை கேட்டு தன் வாழ்க்கையிலே பயணிப்பதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை. இன்றைக்கும் உலகத்தில் அப்படிதான். யார் ஆண்டவரை கேட்டு பயணிக்கிறார்கள்? யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும்,
உமக்கு பிரியமானது எங்களுக்கு சொல்லித்தாரும் என்று கேட்கிறவர்கள் யார்? யோசித்து பாருங்கள். எல்லா மனிதர்கள் மேலும் ஆண்டவர் அந்த இரக்கத்தை வைத்தார். ஆனால் நோவாதான் தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசித்தான். நோவா தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்தான். பிரியமானவர்களே, யோனா புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகம் வேதத்தில் இருக்கிறது. அதிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், நினவே பட்டணத்தின் ஜனங்கள் தேவனை அறியாமல் மனம் போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொடூரமாய் தாங்களே தோன்றினது போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கை தேவனுக்கு பிடிக்கவே இல்லை. ஆண்டவர் அதை பார்த்து அருவருத்தார். தேவன் கோபப்பட்டார். அந்த ஜனங்கள் எப்படியாகிலும் தங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். இதற்கு என்ன வழி என்று சொல்லி பார்த்தார். உடனே யோனாவை தேவன் அழைத்து, நீ போய் அந்த நினவே பட்டணத்திற்கு எப்படி ஒரு வார்த்தையை சொல்லு, 40 நாள் இந்த பட்டணம் கடவுள் கவிழ்த்து போடுவார், சொல்லிட்டு வந்துகிட்டே இரு அப்படின்னு சொன்னபோது இவன் போனான். இந்த பட்டணத்தின் ஜனங்களை நீங்கள் கேளுங்கள், 40 நாளில் இந்த பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க போறார் என்று சொன்னபோது, அப்பொழுதுதான் ஆண்டவரை அறிய வேண்டும் என்ற ஒரு விருப்பம், ஆண்டவருக்கு மேல் ஒரு பயம் அவர்களுக்கு வந்துச்சு. இந்த வார்த்தையை கேட்டபோது உடனே தேவனுடைய இரக்கம் பெற வேண்டும், எங்க வாழ்க்கையில் ஆண்டவர் வர வேண்டும் என்று விரும்பினார்கள். எங்களை படைத்த ஆண்டவர் எங்கள் வாழ்க்கைக்கு துணையாக வேண்டும் என்று விரும்பினார்கள். அதுவரையும் வாழ்க்கையில தேவன் இருப்பதை அறிய முடியாதபடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு யோசித்து பாருங்க, நீங்க தேவனை அறிய முடியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? தேவனை நீங்கள் உங்க வாழ்க்கையில் அவர் உங்களோடு கூட இருப்பதை காண முடியாதபடி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இதே மாதிரி தான் தேவனை அறிகிற அறிவு இல்லாமல் தன் மனம் போல யோனா பட்டணத்தில், அந்த நினைவு பட்டணத்தின் ஜனங்கள் அப்படி வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த வார்த்தை அவர்கள் கேட்டபோது, ராஜா முதற்கொண்டு எல்லா மக்களும், ஆடு மாடு முதற்கொண்டு, எங்க வாழ்க்கைக்கு துணை ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி உபவாசித்து தரையில விழுந்து கிடந்தார்கள். ஆண்டவர் இரக்கம் காண்பித்தார். அவர்களை அழிப்பேன் என்று சொன்ன அவர் அவர்களுடைய வாழ்க்கையில கூட பயணிக்க ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் என்ன? அவர்கள் தேவன் பக்கமாக தன் மனதை திருப்பினார்கள். ஆண்டவரை அறிய விரும்பினார்கள். தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்தார்கள். ராஜா சிங்காசனத்தை விட்டு கீழே அமர்ந்து தன்னை தாழ்த்தி, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் இல்லாமல் போனால் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் இதுவரை உம்மை அறியாமல் போனதை மன்னியும். எங்க வாழ்க்கை பயணத்தில் இதுவரை நீர் கூட இருக்கிறீர் என்பதை அறியாமலேயே ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்தோம். கொடூரமான வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு எங்கள் மனம் திறக்கப்பட்டிருக்கிறது. உம்மை அறியும்படிக்கு எங்கள் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் செபித்தார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர்கள் மேல் இரக்கம் காண்பித்தார். பிறகு தன் வாழ்க்கையில எப்பொழுதும் ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் கூட இருப்பதை அறிய முடியாதபடிக்கு உங்க வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை படுகளை இயேசு இருக்கிறார், உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க முடியாமல் போனால்
உங்கள் வாழ்க்கை கஷ்டமாய் தெரியும். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் என்று விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கை பயணத்தில் அவர் கூட இருப்பது தெரியும். இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது தேவன் அவர்களுக்கு பல அற்புதங்களை செய்து செங்கடலை பிளந்து வனாந்தரத்தில் மன்னாவை அவர்களுக்கு புசிக்க கொடுத்து அருமையா நடத்தினார். அவர்களோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இந்த உலகத்தில் தேவனை அறியாத மக்கள் என்ன செய்கிறார்களோ அதை அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த உலகத்தில் தேவனை அறிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். தேவனை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். அத்தனை அற்புதங்களை செய்து செங்கடலை பிளந்து கூடவே இருந்து வாழ்க்கை பயணத்தில் நடத்தினார். எதிரிகளின் கையில் விடாமல் ஆண்டவர் கூடவே இருந்து அவர்களை பாதுகாத்தார். பார்வோனின் குதிரைக்கும் ரதத்துக்கும் போர் வீரர்களுக்கும் அவர்களை தப்பிவித்து காப்பாற்றுவதற்கு தேவன் கூடவே இருந்தார். ஆனால் அவர்களோ தேவனை அறியாத மக்களோடு கூட சேர்ந்து வாழ ஆரம்பித்த போது தேவன் உள்ளம் வேதனை அடைந்தது. ஐயோ, எண்ணி முடியாத நன்மைகளை பெற்ற இந்த ஜனங்கள் நான் கூட இருப்பதை அறியாமல் என்னை அறியாத ஜனங்களோடு கூட போய்விட்டார்களே என்று வேதனைப்பட்டார். போனது மட்டும் இல்லை, ஒரு மனுஷன் இப்படி சொல்றான். கிதியோன் சொல்றான், எதிரிகளுக்கு பயந்து போர் அடிக்கும் போது சொல்றான், ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தா இதெல்லாம் ஏன் நடப்பானே, நாங்கள் ஏன் கஷ்டப்படுறோம், நாங்கள் விதவிதத்தை அவங்க அறுத்தும் போறாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, கடவுள் என் கூட இருந்து என்னை ஆசீர்வதிச்சா நான் எப்படி இருக்கிறேன் சிலர் சொல்லுவாங்க. ஆனால் கடவுள் தன்னோடு கூட இருக்கிறார் என்று எந்த மனுஷன் விசுவாசிக்கிறானோ, இயேசு என்னோடு கூட இருக்கிற என் வாழ்க்கையில் இருக்கிறார் என்று எந்த மனிதன் தன் இருதயத்தில் ஒரு திருப்பத்திற்கு நம்பிக்கைக்கு திரும்புகிறானோ, இடம் கொடுக்கிறானோ, வாழ்க்கையிலே இயேசு கூட இருப்பதை உணர முடியும். இன்றைக்கு உங்க வாழ்க்கை பயணத்தில் இயேசு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை பயணத்தில் இயேசு இருக்கிறார், கூடவே இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்புங்கள். அவர் வார்த்தையை விசுவாசிக்கும் போது தான் அவர் கூட இருப்பது உங்களுக்கு தெரியும். எல்லா விதத்திலும் இருந்து உங்க கூட இருந்து தேவன் உங்களை நடத்துவார். உங்க வாழ்க்கை பயணத்தில் இயேசு கூட இருப்பார். தொடர்ந்து தேவன் எப்படி ஒரு மனிதனோடு கூட இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட அவர்களுடைய வாழ்க்கையில நீர் பயணிக்கிறீர் அப்பா. அவர்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய கண்களை கர்த்தர் திறந்தருளும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட அவருடைய வாழ்க்கை பயணத்தில் நீர் இருக்கிறீர் என்பதை அறியும்படி அந்த நம்பிக்கை விசுவாசத்தை அவர்களுக்கு தரும்படி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் உன் பக்கமாக திரும்பட்டும். இதோ கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லட்டும், விசுவாசிக்கட்டும். அப்படிப்பட்ட கிருபைகளையும் வரங்களையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்து நடத்துங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.